கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் அவருடைய 15வது அதிகாரம் அதனுடைய 11-12 வசனங்கள். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மோடு இருந்தவர்களுக்கு அவர் சொன்ன ஒரு உவமை தான் இந்த இளைய குமாரனை குறித்த உவமை. இந்த உவமையில் ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அந்த மனுஷனுக்கு அநேக ஆஸ்திகள் இருந்தது. இளைய குமாரன் என்ன பண்ணுறான்? தன்னுடைய மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரம் உலகத்தில் உள்ளவைகளையும் அனுபவிக்க அவன் என்ன பண்ணுறான்? தகப்பனிடத்தில் தனக்கு உண்டான பங்கை அவன் கேட்குறான். தகப்பனும் எந்த மாறுதரமும் சொல்லாமல் அதை அவனுக்கு பங்கிட்டு கொடுக்கிறான். இந்த இடத்துல தகப்பன் ஒரு காரியத்தை செய்கிறார். தன்னிடத்தில் ஆஸ்தியை வீணாய் அழித்து போடும்படியாய் கேட்ட அந்த இளைய குமாரனுக்கு பங்கிட்டு கொடுத்தது மட்டுமல்லாமல் தனக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் செவி கொடுத்து தன்னோடு கூட அன்பாய் இருந்த தன்னுடைய மூத்த குமாரனுக்கும் ஆஸ்தியை அவன் கொடுக்கிறான். நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்? இளைய குமாரன் அந்த ஆஸ்தியை அழித்து போட்டதை குறித்த அந்த காரியத்தை தான் அதிகமாக தியானிக்கிறோம். ஆனால் அந்த மூத்த குமாரன் ஆஸ்தியை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அதை குறித்து அவன் ஏதாவது பேசினதாகவோ இல்லை அதன் பிற்பாடு அது நிமித்தம் அவன் கிரியைகள் மாறுபட்டதாகவோ வசனம் எந்த ஒரு காரியத்தையும் சொல்லவில்லை. அதுக்கு அடுத்ததான் மூத்த குமாரன் எப்போதான் இந்த இன்சிடென்ட்குள்ளே மறுபடியும் வருவார்னா, இளைய குமாரன் மனம் திரும்பி வந்த பிற்பாடு. இந்த மூத்த குமாரனை குறித்து எந்த காரியமும் சொல்லப்படவில்லை. ஆனால் தகப்பன் மூத்த குமாரனை கொடுத்த சாட்சி நற்சாட்சியாக இருக்கிறது. நீ எப்போ என் கூடவே இருக்கிற, என்னுடைய வாக்குக்கெல்லாம் நீ கீழ்ப்படுகிற, அதனால என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நல்ல சாட்சி தான் கொடுக்குறார். இந்த மூத்த குமாரனுடைய வாழ்க்கையிலிருந்து தேவன் இந்த நாளிலே தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு பிரதானமான காரியத்தை கற்றுத்தருகிறார். எந்த ஒரு காரியத்தையும் கேட்காமல், எந்த ஒரு காரியத்தையும் தன்னுடைய தகப்பனுடைய வாக்கை மீறி செயல்படாமல், எந்த ஒரு காரியத்திற்கும் தகப்பனை காட்டிலும் முக்கியத்துவம் கொடுக்காமல், தன்னுடைய ஆஸ்தி தனக்கு வரவேண்டிய பங்கு கிடைத்த பிற்பாடும் அமைதியாய் முன்பு என்ன செய்தானோ அதே காரியத்தை தகப்பனோடு இணைந்து தகப்பனுடைய சொல்லை கேட்டு அவன் வாழ்ந்ததுனால அவன் கேட்காமலே அவனுக்கானது அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இங்கே கேட்டது இளையகுமாரன் தான். தீமையான ஒரு காரியத்தை செய்வதற்காக தான் கேட்கிறான். ஆனால் நன்மையாய் தன்னோடு கூட இருந்து கீழ்ப்படிந்திருந்த மூத்த குமாரனுக்கும் அவன் கேட்காமலே தகப்பன் ஆஸ்தியை கொடுக்கிறான். வேதத்தின் பிரகாரம் பார்த்தால் மூத்த குமாரனுக்கு அதிகமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கும். ஏன்னா அவன் சேஷ்ட புத்திரன். இளைய குமாரனுக்கு கொடுத்ததை காட்டிலும் மூத்த குமாரனுக்கு அதிகமாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ இந்த காரியங்கள் எல்லாம், இந்த சம்பவங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு எதற்காக எழுதி கொடுத்திருக்கிறார்? இந்த நாளிலும் கர்த்தர் இந்த மூத்த குமாரனிடத்திலிருந்து நமக்கு கற்றுத்தருகிற பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? அதே பிள்ளைகளாகி நாம் இங்கே ஒரு தகப்பனே தன்னோடு கூட தனக்கு கீழ்ப்படைந்து தன்னுடைய சொல்லுக்கெல்லாம் செவி கொடுத்து தன்னுடைய விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தகப்பனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அந்த மூத்த குமாரனுக்கு அவன் கேட்காமலே அவனுக்கான நன்மைகளை கொடுப்பாரேயானால் நம்முடைய தேவன் நல்ல தகப்பன். உலகம் தோற்றுவதற்கு முன்பதாகவே நமக்கான நன்மைகளை ஆயத்தம் பண்ணின நல்ல தேவனாய் இருக்கிறார். நாம் பாவிகள், மீறுகிறவர்கள், நம்முடைய பிடரி நரம்பு இரும்பென்று அறிந்தும் நம்மை அவருடையவர்களாய் மாற்ற, அவரால் கொடுக்கப்படுகிற அந்த மேலான ஆசீர்வாதமாகிய நித்திய ஜீவனை சுதந்தரிக்க தம்முடைய சொந்த குமாரனே நமக்காக தந்தான். இப்படிப்பட்ட தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, நீ கேட்டு அல்ல, நீ கேட்காமலே உனக்கான நன்மைகளை நான் உனக்கு தர ஆயத்தமாக இருக்கிறேன், அதை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். ஒரு தகப்பனே தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை சரியாய் செய்வானேயானால், உலக பெற்றோரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, உலக பெற்றோருக்கு பரலோகம் கொடுக்கிற பெயர் என்ன தெரியுமா? பொல்லாதவர்கள். அவர்களே தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நம்முடைய பரமபிதா அவர் செய்யாமல் இருப்பாரோ? ஒரு நன்மை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கிறதேயானால் அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நம்மிடத்தில் இறங்கி வருகிறது என்று பார்க்கிறோம். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களை நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் பதித்து வைத்திருக்கிறவர்களா எப்பொழுதுமே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூற வேண்டும். எப்போவுமே ஒரு தேவையை குறித்து ஆண்டவருடைய சமூகத்தில் சோர்ந்து நம்ம வருத்தப்பட்டுட்டே இருந்தோம்னா அது தேவனை துக்கப்படுத்தும். தகப்பனுக்கு தெரியும் எந்தெந்த காலத்தில் எதை தன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று.
ஒரு பிள்ளை வளரும் வரைக்கும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. அவன் வீட்டு விசாரணைக்காரனுக்கு அடங்கிதான் இருக்க வேண்டும். அவன் அடுத்ததாக எஜமானாய் மாறப்போகிறவனாய் இருந்தாலும் அவன் இன்னும் வளராத வரைக்கும் அவனுக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் இல்லை. தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். தேவன் அறிந்திருக்கிறார் எப்பொழுது எதை நம்முடைய வாழ்க்கையில் தர வேண்டும் என்று. நாம் கேட்காமலே நம்முடைய தேவைகளை அவருடைய ஏற்ற காலத்தில் அவருடைய சித்தத்தின்படி மகிமையாய் அவர் செய்ய வல்லவரும் போதுமானவரும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார். ஆனால் தேவ பிள்ளைகளாகி நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மூத்த குமாரனை போல தகப்பனோடு கூட அவன் இணைந்திருந்தான். நாமும் நம்முடைய தேவனோடு கூட இணைந்திருக்கிறவர்களாய் தன்னுடைய விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தகப்பனுடைய சித்தத்திற்கு அவன் தன்னை அர்ப்பணித்தான். அதற்கு கீழ்ப்படிந்தான். தகப்பனுடைய வார்த்தையை மீறாமல் வாழ்ந்தான். இப்படிப்பட்ட நல்ல சுபாவங்கள் வேதத்தில் இன்னும் அநேக காரியங்கள், நன்மையான தேவனுக்கு பிரியமான சுபாவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சுபாவங்களை வாசித்து தியானித்து அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய நல்ல தேவன், அவர் நல்ல தகப்பன், பாவிகளாகி நம்மை மீட்க தம்முடைய சொந்த குமாரனை தந்தவர், எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலை போல அவருக்கு ஒப்பான சாயலாக நம்மை மாற்ற பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்து நம்மை அவரை போல உருவாக்கி கொண்டிருக்கிறவர் நிச்சயமாய் நம்மை கைவிடாமல் நம்முடைய தேவைகள் இன்னது என்று அவர் அறிந்திருக்கிறார். அந்த தேவைகளை ஏற்ற காலத்திலே ஏற்ற நேரத்திலே அவருடைய சித்தத்தின் பிரகாரம் மகிமையாய் தரும்படியாய் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளாகி நாம் எப்பொழுதுமே தேவைகளையே நம்முடைய ஜெபத்தில் கேட்டு அதற்காக அழுது கொண்டிராதபடிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு. நம்ம சோர்ந்து அழுதுகிட்டே இருந்தோம்னா நம்மளால் துதிக்க முடியாது. தேவன் இதுவரைக்கும் செய்த நன்மை ரொம்ப பெருசு. தேவன் தந்த ரட்சிப்பு தான் எல்லாவற்றை காட்டிலும் விலையேற பெற்ற ஒரு பெரிய நன்மை. அந்த ரட்சிப்பை முடிவு பரியந்தம் நாம் இழந்து விடாமல் காத்து கொண்டோமே ஆனால் அடுத்ததாய் தேவன் தருகிற பெரிய நன்மை என்ன தெரியுமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை சுதந்தரித்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட நித்தியமாய் அந்த மகிமையிலே அவரோடு கூட ஆளுகை செய்கிற தேவஜனங்களாய் அவருடைய மார்பிலே சாய்ந்து அவரோடு இணைந்து வாழுகிறவர்களாய் நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்க, உயர்த்த, நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்பட அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் வாஞ்சியாக இருக்கிறார். தேவ பிள்ளைகளாகி நாம் மூத்த குமாரனை போல தகப்பனை சார்ந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து அவருடைய வாக்குக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தம் செய்ய, என் சித்தமல்ல உம்முடைய சித்தத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி முழுமையாய் அவரோடு கூட இணைந்து வாழ்ந்தோமையானால் நமக்கானதை அவருடைய ஏற்ற காலத்தில் அவருடைய சித்தத்தின் பிரகாரம் நேர்த்தியாய் மகிமையாய் நம்முடைய இருதயத்தில் தோன்றாத அளவுக்கு, நம்மால் கிரகிக்க கூட முடியாத அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்பட அவர் போதுமானவரும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார். தேவஜனங்களாகிய நாம் இந்த வசனத்தின்படி வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாராநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.